பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத புஸ்தகம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிரயாணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள ஜந்துக்கள் யாவும் அழிந்தது. அவைகள் பூமியிலே இராதபடிக்கு நிகரகமாயின. நோவாவும் அவனோட பேழைக்குள் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. லேலுயா. கவனிங்க, நோவாவின் காலத்திலே மனிதர்கள் கொடுமையாய் பாவம் செய்தார்கள். மரத்தோடும் மண்ணுகளோடும் கல்லுகளோடும் மிருகங்களோடும் கொடிய வச்சாரம் வேசித்தனம் பண்ணி தேவனை, தன்னை சிருஷ்டித்த தேவனை துக்கப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். இதனால என்ன நடந்தது என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே நோவாவை ஒரு கொப்பேர் மரத்தினால் ஒரு வேலையை செய்ய வைத்து தேசத்தின் குடிகளை அழிக்க முற்பட்டார். அப்ப ஜலத்தினால் அழிக்க வேண்டும் என்று சொல்லி 40 நாள் நல்ல மழையை வர்ஷிக்க பண்ணி தேசத்தின் குடிகளை எல்லாம் நிகரகம் பண்ணி அழித்தார். ஆனால் நோவாவையும் அவன் குடும்பத்தையும், காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊர்வனையும் பரப்பனையும் ஜோடி ஜோடாக அந்த பேழைக்குள்ளே கொண்டு வர வைத்து அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாத்தார். ஏன்னு சொன்னால், அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்களிடத்திலே நோவா மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் காணப்பட்டான். ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாய் இருந்ததினாலே அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பதற்காக தேவன் பேழையை உண்டு பண்ணி பேழைக்குள்ளே அவர்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை பாதுகாத்தார். வசனம் சொல்லுது, எல்லாரையும் தேவன் நிகரகம் பண்ணி அழித்தாராம். நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் பேழைக்குள் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டதாம். அப்படியானால் இந்த பேழை இந்த நாட்கள் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய திருச்சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களே உலகம் முழுவதும் மனிதன் பாவத்திலே மிதக்கிறான். அநியாயம், அக்கிரமம், விபச்சாரம், வேசித்தனம், கொலை, வெறி, பதவி வெறி, அரசியல்ல பார்த்தீங்கன்னா அநியாயம், அக்கிரமங்கள், பதவி பிடிப்பதற்கு என்ன வேணாலும் செய்கிறார்கள். இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையாய் உத்தமமாய் இருந்து கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பேழையாகிய சபைக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால் நிச்சயமாய் நீங்களும் உங்கள் குடும்பமும் காக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். பேழைக்கு வெளியே இருந்த எல்லாரும் மாண்டு போனார்கள். பேழைக்குள்ளே இருந்த அந்த நோவாவும் குடும்பமும் அதில் இருந்த உயிர்களும் காக்கப்பட்டதாம். அப்படியானால் சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சபைக்குள்ளே வந்து இயேசுவை மாத்திரம் பின்பற்றுகிறவர்களுக்கு நிச்சயமாய் அழிவில்லை, பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த ராளை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் விடைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.